நபிசுல்லாஹு சொன்னாங்க, இப்படி ஒரு கட்டம் போட்டாங்க, இப்படி ஒரு கட்டம் போட்டாங்க, இப்படி போட்டாங்க ஒரு கோடு. இதுதான் மனுஷன், இது மனுஷனுடைய இலக்கு. நம்முடைய முஸ்லிம் குடும்பங்களிலே வீடு கட்டணும், வீடு கட்டணும், வீடு கட்டணும், பெரிய வீடா கட்டணும், அவன் கட்டிட்டான், இவன் கட்டிட்டான், கட்டணும் கட்டணும்னு பெரிய இலக்கை வைத்து தள்ளுகிறார்கள். ஆண்களை தலையாட்டுறான், பலமா ஒரு பையன் தலையாட்டுறாப்ல, பெரிய இலக்கை தள்ளுறான். அப்ப அவன் என்ன பண்ணுவான், எப்படினாலும் சம்பாதிக்கணும், தொழுகை விட்டுனாலும் சம்பாதிக்கணும், சமுதாயத்தை விட்டுனாலும் சம்பாதிக்கணும், எந்த ஹராம செஞ்சாலும் சம்பாதிக்கணும், எந்த அநியாயம் பண்ணியாலும் சம்பாதிக்கணும். ஓடுறான் ஓடுறான், தன்னோட இலக்கின் பின்னால வேகமா ஓடுறான். இது அவனுடைய இலக்கு என்றாக அல்லாஹ்வுடைய தூதர். இப்படி ஓடுறான், இப்படி வரைஞ்சி இதுல குச்சி வச்சு வரைஞ்சு காட்டினாங்க. அவன் ஓடுறான், இலக்கை நோக்கி ஓடுறான், இப்படி ஒரு கோடு போட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கோடு தாண்டா மரணம் என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். உன் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாயே, உன் காதலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாயே, மதுவை அருத்தி உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, மாதவின் பின்னால் வாழ்க்கையை தொலைக்கிறாயே, ஹராமை செய்து கொண்டிருக்கிறாயே, நாடகத்தையும் சினிமா கோஷ்டியையும் பார்த்து கொண்டு வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறாயே, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், எந்த மரணத்தை கண்டு நீங்கள் அஞ்சி நடுங்குகிறீர்களோ, அல்லது எந்த மரணம் உங்களுக்கு வந்து விடாது என்று நீங்களே மனப்பால் குடிக்கிறீர்களோ, இன்னஹு முலாகீக்கும், அது உங்களை ஒரு நாள் வந்தடைந்தே தீரும். சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா, நேரானவற்றையும் மறைவானவற்றையும் அறியக்கூடிய அல்லாஹ்விற்கு முன்னால் கொண்டு சென்று நிறுத்தப்படுவீர்கள். ஃபயுனப்பிஉகும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தீர்களோ அதை அப்படியே அல்லாஹ் திரையிட்டு காட்டுவான்.